அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் ஐயா சேகர் பாபு அவர்கள் பொங்கி எழுந்திருக்கார். அவர் பொங்கின பொங்குக்கு இந்த இருக்கை விட்டே எந்திரிச்சு நிருபரை எதிர்த்து அடிச்சோர போல இருக்கு. அப்படி பொங்கி கோபமாக ஆக்ரோஷமாயிட்டார். ஏன் பொங்கினாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. சங்கி மாநாடு இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சிச்சு மதுரையில். அப்போ சிறப்பு சங்கியாக பவன் கல்யாண்ங்கிற ஒரு சங்கி கலந்துக்கிச்சு. அந்த சங்கியை பற்றி கேள்வி கேட்கும்போது ஐயா ஒரு நாக்கப்படுங்கிற மாதிரி நிறுவரை கேள்வி கேட்குறாங்க. ஐயா பவன் கல்யாணுக்கு ஒரு பேசுகிற பேச்சில் பவன் கல்யாண் கிடுகிடுக்கு பெறுவார். அப்படி பிடிச்ச ஒரு கேள்வி கேட்குறாரு. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரியான பதில், சரியான கேள்வி, மாற்று கருத்தே கிடையாது. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் சம்பந்தம் இருக்குது. பவன் கல்யாணுக்கும் ஐயா சேகர் பாபுக்கும் சம்பந்தம் இருக்குது. சம்பந்தம் இல்லை ஐயா சேகர் பாபுக்கும் தமிழ்நாட்டுக்கும். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கலாம். எப்படி நீங்கள் பவன் கல்யாணை பார்த்து நீங்கள் எங்கள் கூட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நற்றாயா, சேற்று இறத்தாயா, அப்படி நீங்கள் எப்படி வீரபாண்டி கட்டபொம்மன் வசனத்தை நீங்கள் பேசுகிறீங்களோ, அவர் வீரபாண்டிக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அவரே இந்த தமிழ் மொழி சார்ந்தது கிடையாது. எப்படி அந்த வசனத்தை நீங்கள் எடுத்து கூட்டி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம். தமிழர்களை நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம், உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? உங்கள் தாய்மொழி தமிழா? வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தைத்தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் கிடையாது, பவன் கல்யாண் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். ஊரறிஞ்ச தெரியும், ஊரறிஞ்ச விஷயம் தெரியும். இந்த நீங்கள் பேசுகிறீங்களே திராவிடம் பேசுகிறீங்களா, இங்கே இப்போ எங்கே அந்த திராவிடம் போச்சு புரியுதா? இப்போ எங்கே அந்த திராவிடம் எதுக்குள்ளே ஒளிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு தேவைன்னா நம்ம திராவிட மொழி, திராவிட குடும்பம், நம்ம எல்லாம் ஒன்று ஒளிஞ்சிக்கிறதுக்கு இந்த திராவிடங்கிற சொல்ல ஒவ்வொரு தமிழன் எதிர்க்கணுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த பவன் கல்யாண் விஷயமும் சேகர்பாபு விஷயமும். எப்படி பவன் கல்யாணம் சேகர்பாபு கேள்வி கேட்குறாரோ அதே கேள்வி நம்ம அவர்கிட்ட சேகர்பாபு கேள்வி கேட்பதற்கு முழு பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஐயா உட்காந்துருக்காரு, சேகர்பாபு உட்காந்துருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்கும்போது நடிகை ரோஜா அவர்கள் சேகர்பாபு என்னுடைய மனவாடுன்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி மனவாடுன்னு சொல்லுவீங்க? நான் உங்கள் மனவாடா, நான் தமிழ் சார்ந்தவன், நான் தமிழ் குடியை சார்ந்தவன் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் இதான் சொல்கிறேன், எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் மனவாடு கிடையாது. நான் எப்போ இந்த ஊரில் தமிழ்நாட்டு மக்களோட நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி இந்த மனவாடாவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நடிகை ரோஜா பற்றி கேள்வி கேட்டாங்களா? கேள்வி கேட்கல. பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? சேகர் பாபு சார் மனவாடு அங்கே அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், இவங்களுக்கு தேவையான உடனே இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் கேட்குறாங்க. இதுதான் திராவிடம். ஓடி ஒளிஞ்சிக்கிடும். நம்ம எதாவது கேள்வி கேட்டோம்னா, இப்போ அமைச்சர் சேகர்பாபு பற்றி கேள்வி கேட்டோம்னா ஓடி ஒளிஞ்சிக்கிடுவாங்க திராவிடத்துக்குள்ளே. நம்ம எல்லாம் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, நீ நான் ஒன்று, நக்கிப்பாரு பண்ணு அப்படின்னு பேசிட்டு அடப்பாங்க. இனவாதம் பேசுகிறாங்க, மொழிவாதம் பேசுகிறாங்க, சாவனிஸ்ட் இவங்க, மொழி பிரிவினைவாதி, தேசிய இனம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறாங்க. நம்ம எல்லாம் ஒரே திராவிட இனங்க, நம்மளும் ஒன்று தான், மலையாளி ஒன்று தான், தெலுங்கு ஒன்று தான், கன்னடம் ஒன்று, ஹிந்திக்கார் நம்ம மட்டும் தான் வேறு, ஆனால் மற்ற நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு வாய்க்கிலேயே பேசக்கூடியவங்க. இன்றைக்கி அவர் இனத்தை சார்ந்த, அவர் மனவாடு சார்ந்த பவன் கல்யாண் பவன் கல்யாண் யார்? மனவாடு, உண்மையான மனவாடுன்னு எல்லாருக்கும் தெரியும். தமிழை நம்ப மாட்டான். இதை இவனு தமிழ் நினச்சிக்கோங்க, வெகுண்டு எழுந்துருவான். அவனுக்கு தெரியும், அவன் இழிச்சா இருந்தாலும் இதுலேயும் கொஞ்சம் தெரிஞ்சிடும். ஆகா ரொம்ப ஏமாத்தானே இங்கே போல இருக்கப்பா அப்படின்னு கொஞ்சமாக விவரம் தெரிஞ்சிடும். அப்போ அதுக்காக ஐயா என்ன சொல்கிறாரு? நீ என்ன மாதிரி, எப்படி நீ என்ன மாதிரி, நீ இங்கே வா, நீ இழிச்சவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே வா. சென்னையே ஏன் கண்ட்ரோலுங்க? தமிழ்நாட்டுக்குடைய முக்கிய அமைச்சர்களில் முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து இந்த இடத்துலேருந்து KA நேருலேருந்து ஏகப்பட்ட பேர் நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க, அமைச்சராகவே இருக்கிறாங்க. சாதாரண பொறுப்புலாம் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு தான். KKKSSRA பெரிய பொறுப்பு தான். அப்புறம் KA நேரா அதோட பெரிய பொறுப்பு தான். அப்போ இந்த பக்கத்தில் இந்த அறநிலைத்துறை சேகர் பாபு பெரிய பொறுப்பு, முதலமைச்சர் பெரிய பொறுப்பு மனவாடு, துணை முதலமைச்சர் மனவாடு. அப்போ இங்கே நீயும் பவன் கல்யாண் வந்துரு, நீயும் இங்கே உங்கள் ஓட்டு போடுறதுக்கு கூமுட்டை நிறைய கூட்டம் இருக்குது. இங்கே நான் எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி ஏமாற்றி இங்கே
மிளகா அரிச்சு ஒவ்வொருத்தனையும் மண்டில் கொட்டி 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 ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். நீ வந்து உட்காந்து நீ ஒரு சென்னையில் ஒரு தொழில் நின்று வெற்றி பெற்று நீ ஓட்டு போட்டுருவோம்ல அவன் தான் இழுத்து வாய்ப்பேம்ல தமிழை முழுக்கவே ஓட்டை போட்டுருவோம்ல அவன். நீ ஓட்டை வாங்கிட்டு அதுக்கு பிறகு நீ என்னை எதிர்த்து பேசுன. நம்ம 2 பேரும் மணவாடு மொழியில் ஏமிரா செப்புனாரா பாவுனாரா அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வார போய் பேசிக்கிடுவோம். நம்ம நீயே நான் முதலமைச்சர் எல்லாம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிக்கிடுவோம். ஓட்டு போட்ட முழுக்க தமிழை இழிச்சவாய் சுற்றிட்டு அடக்கட்டும். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அமைச்சர் பொது தளத்தில் ஒரு பொது இடத்துல அவர் கேட்கிறாரு பவன் கல்யாணுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாரு. அந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கேட்கணும். இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிலிருந்து சேகர்பாபுலேருந்து KN நேருலேருந்து இத்தனை அமைச்சர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்காக உண்மையாக இந்த சேகர்பாபு இணைக்க நின்றுருக்காரா? இந்த தமிழ்நாட்டை தமிழ் கடவுள் முருகன் அங்கே குடமுழுக்கு தமிழை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கோரிக்கையும் இருக்குது. ஆனால் அவர் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்தே வாங்கலை. கொஞ்சம் கூட அதை கண்டுக்கிட்டதே கிடையாது. திராவிடன் பேசுவாங்க, தமிழ் மொழின்னு பேசுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழி உண்மையிலேயே மக்கள்கிட்ட உண்மையிலேயே அந்த குடமுழுக்கில் உண்மையிலே அதிகாரத்தில் போச்சுன்னா திராவிடர்களுக்கு தாய்மொழி பாசம் வந்துடும். எந்த மொழி வந்துடும்? பாவுனாரா, தெலுங்கு செப்ஸ்டேராரா. அந்த நேரத்துக்கு கூட ஐயா நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பேர் பெத்த பேர் நீர் லேறு லேது அப்படின்ற மாதிரி சொந்த மொழியில் தெளிவாக பேசிடுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் நம்ம அதே வார்த்தையை நீங்கள் அந்த மொழியில் தானே பேசுகிறீங்க, அந்த மொழி உங்களுக்கு தெளிவாக வருதுலா. உங்கள் சார்ந்த நடிகை ரோஜா அவர்கள் நீங்கள் இருக்கும்போதே தான் சொல்கிறாங்க மணவாடுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுவுமே எதிர்த்து கேள்வி கேட்கல ஐயா சேகர்பாபு அவர்கள். இதே இது நம்ம சொன்னோம்னா மொழி வெறியன், சாதி வெறியன் பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இணைவரி பிடிச்சவங்க தமிழர்கள் முழுக்க. ஆனால் நம்மளை சொல்லுவாங்க இணைவரின்ட்டு. இதே நீங்கள் ஆந்திராவில் போய் ஒரு தமிழன் ஒரு சாதாரணமாக ஒரு எம்எல்ஏ அமைச்சரோட எம்எல்ஏ ஆக முடியுமா? மக்கள் ஓட்டு போட்டால் வந்து என்னங்க இருக்குது? பொதுநல வியாக்கியானமாக பேசுவாங்க, வியாக்கியானமாக இருக்கும். இதுக்கு பின்னாடி தான் சூச்சனமான ஒரு அரசியல் ஒன்று இருக்கும். சாராய கடை தொடர்ந்து வச்சுக்கிடுவாங்க. சாராய கடையும் பதில் சொல்லுவாங்களா, சாராய கடை குடிக்கிறதாங்க குடிப்பான், குடிக்கிறவன் குடிச்சிட்டு போகிறான், எல்லாருமே குடிச்சிட்டு இருப்பாங்க. பொதுவாக நல்லாயிருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் நீ என்ன மைத்துக்கு திறந்து வச்சுருக்க? நீ திறக்கப்பி தான் குடிக்கிறான். இதானே நீ ஒரு நெருப்பு இருக்குன்னா நெருப்பு அணைக்கிறத விட எங்கே புகையுதோ அங்கே அணைச்சிட்டோம், கதை முடிஞ்சு போச்சுலாம். அதானே தேவைப்படுது, அதானே செய்யணும். அதை தான் நம்ம செய்யணும், நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க நெருப்பை மட்டுமே அமைத்தி போய்கிட்டே இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாகவே இவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பைத்தியக்காரர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சேகர்பாபு அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, ரொம்ப தெளிவான அரசியல் பண்ணுறாங்க. அதனால தான் பவன் கல்யாணை பற்றி கேள்வி கேட்குறாரு. நாங்களும் அதே கேள்வி கேட்குறோம். பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி சேகர்பாபுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கலாம், ஆனால் மொழியால் இனத்தால் நீங்களும் பவன் கல்யாண் மாதிரி தான். எங்கள் கூட நீங்கள் நாற்று நடலை, எங்கள் கூட நீங்கள் வயலுக்கு வரல, எங்கள் கூட நீங்கள் கலையும் பறிக்கலை. இது எல்லாருமே தமிழர் மக்கள் நாங்கள் உழைத்த உழைப்பு, எங்கள் மன்னர்கள் உழைத்த உழைப்பு, எங்கள் முன்னர்கள் உழைத்த உழைப்பு. அதுதான் இன்றைக்கி நீங்கள் சுகமாக திராவிடங்க பேரில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் விவரத்தை நாங்கள் பரப்புவோம். ஒட்டுமொத்த தமிழர்களும் உண்மையை புரிஞ்சு இந்த திராவிடத்தை வேரோட வேறாக அந்த தீயை அணைக்கிற மாதிரி வெறுமனே தீ அணைக்காமல் எப்படி அந்த எங்கே புகையுதோ அங்கே அணைக்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து வேறையே தொண்டா தூக்கி எரிய கால சீக்கிரத்தை இருக்குது. நன்றி, வணக்கம்.